நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் விற்பிலோர் அஞ்செழுத்தால் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேஷ ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 14/7/2026 செவ்வாய்க்கிழமை, ஆனி மாதம் 30ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 5 முதல் 6 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கம். பஞ்சாங்க தேவதைகளை வழிபட வேண்டும். திதி வார யோக கரண நட்சத்திர தேவதைகளுக்கு நமஸ்காரம் என்று சொல்லி வழிபடுங்கள். சூரிய உதயம் காலை 6 மணிக்கு, கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று மாலை 4:33 வரை, அமாவாசை பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:47 வரை, திருவாதிரை பின்பு புனர்பூசம். நாமயோகம் இன்று பிற்பகல் 1:47 வரை, வியாகாத்தம் பின்பு ஹர்ஷனம். கரணம் இன்று அதிகாலை 5:42 வரை, சதுஷ்பாதம் பின்பு மாலை 4:33 வரை, நாகவம் பின்பு கிமிஸ்துக்கினம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 3:47 வரை, சித்த யோகம் பின்பு அதிகாலை 5:59 வரை, அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:47 வரை, அனுஷம் பின்பு கேட்டை. நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை, புள்ளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள். ரிஷபத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான், மிதுனத்தில் சூரிய பகவான், புதன், சந்திர பகவான். கடகத்தில் ஸ்ரீ குரு பகவான், சிம்மத்தில் சுக்கிர பகவான், கேத்து பகவான். கும்பத்தில் ஸ்ரீ ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சந்திராஷ்டமம் உடைய ராசி விருச்சக ராசி.
இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முன்னோர்களை வழிபட நன்மை உண்டாகும். விரதாதி விசேஷங்கள். ஸ்ரீ அமாவாசை திதி. அமாவாசை என்பது முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு உரிய திதி. இந்த நாளில் வழிபாடுகளை மேற்கொள்வது விசேஷ தன்மையை கொடுக்கும். காகத்திற்கு உணவு படைக்க வேண்டும். வீட்டில் முன்னோர்களை நினைத்து முறையாக பூஜை வழிபாடு முறைகள் செய்து படையலிட்டு வழிபட்டால் நல்லது. மாற்றுத்திறனாளிகளுக்கு தானம் செய்வது, இன்றைய நாள் மோர் தானம் செய்வது அனுகூலத்தை கொடுக்கும். 12 ராசிக்காரர்களும் பித்ரு தோஷங்கள் நிவர்த்தியாக கடலில் ஸ்நானம் செய்வது நன்மையை தரும். இன்றைய நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? மனை சார்ந்த பணிகளை தொடர சிறந்த நாள். பற்களை சீர் செய்வதற்கு சாதகமான நாள். வாஸ்து சாந்தி செய்வதற்கு ஏற்ற நாள். வாகனம் தொடர்பான பயிற்சிகளை மேற்கொள்ள நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 12:30 முதல் 2:12 வரை மேஷ லக்னம். காலை 2:13 முதல் 4:01 வரை ரிஷப லக்னம். 4:05 முதல் 6:10 வரை மிதுன லக்னம். 6:11 முதல் காலை 8:22 வரை கடக லக்னம். 8:23 முதல் 10:29 வரை சிம்ம லக்னம். 10:30 முதல் மதியம் 12:29 வரை கன்னி லக்னம். 12:30 முதல் 2:29 வரை துலாம் லக்னம். 2:30 முதல் மாலை 4:36 வரை விருச்சக லக்னம். 4:37 முதல் 6:48 வரை தனுசு லக்னம். மாலை 6:49 முதல் 8:54 வரை இரவு மகர லக்னம். 8:55 முதல் 10:46 வரை கும்ப லக்னம். 10:47 முதல் காலை 12:29 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. இந்த நாள் செவ்வாய்க்கிழமை தினத்தில் அமாவாசை அமைந்திருப்பது விசேஷம். ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி வழிபாடு. அதே போல ஸ்ரீ குலதெய்வ ஆலயங்களுக்கு தீபங்கள் ஏற்றி அன்னதானம் செய்வது விசேஷம். செவ்வாய்க்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ அங்காரகன். ஸ்ரீ செவ்வாய் பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வதால் மனோதிடம், தைரியம், இரத்த உறுதி ஏற்படும். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத்து. தமிழ் மந்திரம். சிறப்புறு மணியே செவ்வாய் தேவே, குறைவிலாதருள்வாய் குணமுடன் வாழ, மங்கள செவ்வாய் மலரடி போற்றி, அங்காரகனே அவதிகள் நீக்கு என்று காலை 6 முதல் 7 மணி வரை இருக்கிற ஸ்ரீ செவ்வாய் பகவானுடைய ஓரையில் 27 முறையோ 108 முறையோ பாராயணம் செய்தால் அதற்குரிய நல்ல பலன்களை பெறலாம். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு
யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சில சவால்களை சந்திக்க நேரலாம். வியாபார பணிகளில் நெருக்கடிகள் குறையும். உங்கள் கருத்துகளுக்குண்டான மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும். உங்கள் அணுகுமுறையில் யதார்த்தமாக இருப்பது நல்லது. ஆன்மீக ஈடுபாடு உதவிகரமாக இருக்கும். உங்கள் கருத்துகளுக்கு தகுந்தபடி மதிப்பு மரியாதை உருவாக்கும். வேலை தொழிலில் இன்று பணிகள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அதனை எப்படி சமாளிப்பது என்று உணர்ந்து சமாளிக்க வேண்டும். கோபதாபங்கள் இருக்கக்கூடாது. உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நல்லது. தம்பதியர்களுக்குள் பார்க்கும் பொழுது இன்றைய நாள் ஈகோவை சம்பந்தமான விஷயங்கள், பிரச்சனைகள் இருக்காதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கை பற்றிய விஷயங்களை வெளிநபர்களிடத்தில் வெளிப்படுத்த வேண்டாம். மூன்றாவது நபர்களுடைய தலையீடு இருக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் பஞ்சாயத்து போன்ற பிரச்சனைகள் இருக்காதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். காதலிப்பவர்களுக்கு இன்றைய நாள் நான் எனும் எண்ணம் இருக்கக்கூடாது. வருங்கால துணையினுடைய செயல்பாடுகளையும் அவர்களுடைய நடவடிக்கைகளையும் கவனமாக இருப்பது நல்லது. உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி அதிகம் வெளிப்படுத்த வேண்டாம். நிதி நிலைமைகள் இன்று அதிக செலவினங்கள் ஏற்படும். கட்டுப்படுத்த முடியாத அளவில் இருப்பதன் காரணமாக பணத்தை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். தம்பதியர்களுக்குள் ஒற்றுமை என்பது மிக மிக தேவை. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவுகள் பிறக்கும். மனதில் நேர்மறையான சிந்தனைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மாற்றங்கள் உருவாக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் ஏற்படும். ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது காதுகளில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனை உங்களுக்கு கவலையை தரும். திருமணம் தடைப்படும் ஆணும் பெண்ணும் திருமணஞ்சேரி சென்று முறையான பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும். ஆலயத்திற்கு வந்து தலை குளித்து வரும் பெண்கள் தலைமுடி நுனியை நன்கு மூடிய வேண்டும் என்பது நியதி. அதேபோல் புடவை தலைப்பையும் நன்றாக இடுப்பில் சொருகிக் கொள்ள வேண்டும். ஆண்களும் தலை குளித்து ஆச்சாரத்துடன் கூடிய வஸ்திரம் அணிந்து வருவது நல்லது. சட்டை இல்லாமல் இருப்பது உத்தமம். திருமணம் கைகூடி வரும் திருமணஞ்சேரி. ஆக இந்த ஸ்தலங்களுக்கு சென்று வந்தால் சீக்கிரம் திருமணம் கைகூடும் என்பது அனுகூலம். ஸ்ரீ ராகு பகவானுக்கு அமாவாசை அன்று அபிஷேகம் செய்து பால் பாயசம் நைவேத்தியம் செய்வோருக்கு ஜாதகத்தில் உள்ள ராகு தோஷம் நீங்கும். இந்த கோவிலானது கும்பகோணம் டு மயிலாடுதுறை சாலையில் உள்ள குத்தாலம் என்னும் ஊருக்கு வடகிழக்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை செய்வது நன்மை தரும். புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது சிறப்பு. நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறையும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு தெளிவுகள் பிறக்கும். மிருகசிரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகங்கள் ஏற்படும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. மேஷராசி அன்பர்களுக்கு மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள். இன்று உங்களுக்கு மறக்க முடியாத நாளாக இருக்கும். உங்கள் முயற்சிகள் மூலம் இலக்குகளை அடைவீர்கள். ஆன்மீக ஈடுபாடு மகிழ்ச்சியை தரும். வியாபாரத்தில் மிக மிதமாக நடக்கும். பணிகள் நல்ல விதமாக நடக்கும். பணியிடத்தில் பாராட்டுதல்களை பெறுவீர்கள். உங்களுக்குள் காணப்படும் திறமைகளை பயன்படுத்தி உங்கள் வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியும். சிந்தனைகளில் தெளிவுகள் பிறக்கும். துறைகளில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படுங்கள். காதலிப்பவர்கள் இன்றைய நாள் உங்கள் வருங்கால துணையினிடம் இனிமையாக நடந்து கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை பேசுவீர்கள். இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு இருக்கும். தம்பதிகளுக்கு பொருந்தக்கூடிய நாளாகும்.
பொருத்தம் அதிகமாகும். வருங்காலத்தினுடைய நிலையை இருவருமே கலந்து ஆலோசிப்பீர்கள். புதிதாக திருமணமானவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் உண்டாகலாம். அண்டை வீட்டினர் ஒத்துழைப்பாக இருக்கக்கூடும். பணம், நிதி நிலைமைகள், பணம் அதிகமாக வரும். கைக்கு கூடிய விரைவில் எதிர்பார்க்கக்கூடிய பணம் சீக்கிரமாகவே கிடைக்கும். இன்றைய நாள் அதிக பணம் சம்பாதிப்பதால் சேமிக்க நினைப்பதோடு சில புதிய பொருட்களையும் ஆடை ஆபரணங்களில் முதலீடு செய்வீர்கள். சுப காரியம் சம்பந்தமான விஷயங்களுக்கு முதலீடுகள் நடக்கும். இன்றைய நாள் முதலீட்டிற்கான முயற்சிகளை எடுக்கலாம். இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கிறது. பணவரவு திருப்திகரமாக அமையும். உங்களுடைய எல்லா செயல்களும் போற்றும்படியாக, பாராட்டும்படியாக இருக்கும். வீட்டில் குழந்தைகளிடத்தில் உங்களுக்கு நல்ல அன்பு, மரியாதை, உங்களுடைய கருத்துகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய அனுகூலம் உண்டாகும். ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது உங்களிடம் காணப்படக்கூடிய மன உறுதி, தைரியம் இந்த நாள் உங்களை சிறப்பாக வைத்திருக்க உதவும். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பிரளயம் வந்து பூலோகமே மூழ்கிய போது கைலாயம், காசி, ஸ்ரீவாஞ்சியம் ஆகிய 3 ஸ்தலங்கள் மட்டுமே மூழ்காமல் இருந்தன. இப்பூவுலகில் 6000 சிவஸ்தலங்களும் 66,000 கோடி தீர்த்தங்கள் உண்டு. இங்குள்ள குப்த கங்கை ஸ்ரீ சிவபெருமானின் சூலத்தினால் கங்கையின் பாவங்களை போக்கி உருவாக்கப்பட்டது. இவ்வாலயம் வரும் பக்தர்கள் முதலில் புனித தீர்த்த குளம் குப்த கங்கையில் நீராடி கங்கை கரை ஸ்ரீ விநாயகரை தரிசிக்க வேண்டும். பின்பு கஷேத்திர பாலகர் ஸ்ரீ யமதர்மராஜாவை வழிபட வேண்டும். அதன் பின்பு விநாயக பெருமானை அபயங்கர விக்னேஸ்வரர் வழிபட்டு ஆலயத்தினுள் செல்ல வேண்டும். ஸ்ரீ யமதர்மராஜா சன்னதியில் தத்தம் வயதுக்கேற்ப நெய் விளக்கு ஏற்ற ஆயுள் விருத்தி உண்டாகும். கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள், பரிகாரங்களுக்கு உட்படாத கிரக தோஷங்கள் ஏற்படும். விபரீத நோய்களுக்கு தலம் சென்று வழிபட முடியாத நிலையில் நம்பிக்கைக்கு உகந்த நபரை அனுப்பி ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமி, மங்களாம்பிகை அம்மன், யமதர்மராஜா ஆகியோருக்கு அபிஷேகம் செய்து நெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்ய சொல்லலாம். இவற்றிற்கு வசதி இல்லாவிட்டால் ரூபாய் 101 அல்லது 51 மணியார்டர் மூலம் நிர்வாக அதிகாரி ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமி திருக்கோயில், ஸ்ரீ வாஞ்சியம், நன்னிலம், திருவாரூர் வழி என்ற முகவரிக்கு அனுப்பி நோயுற்றவர் சார்பில் நெய் வாங்கி தீபத்தில் சேர்க்க கேட்டுக்கொண்டாலும் கைமேல் பலன் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவான் ஓரைகள் அனுகூலம். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதிர்ஷ்ட கரமான வாய்ப்புகள் உண்டு. பரணியில் பிறந்தவர்களுக்கு தெளிவுகள் பிறக்கும். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமையட்டும். நற்பவி, நற்பவி, நற்பவி. Have a nice day and wonderful day. Be happy. All the best. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் பொறுமையாக இருக்க வேண்டும். சமயோஜிதமாக செயல்பட வேண்டும். அதிகமாக சிந்திப்பதை தவிர்க்க வேண்டும். உத்தியோகத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்ல வேண்டும். மற்றவர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும். குணநலன்களில் சில மாற்றங்கள் வரும். வேலை தொழில் விஷயங்களில் பார்க்கும் பொழுது இன்றைய நாள் உங்கள் சக பணியாளர்களால் தொல்லைகள் ஏற்படும். எனவே தவறுகளை குறைத்து சிறப்பாக பணியாற்ற வேண்டும். குணநலன்கள் தொடர்பாக எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். தம்பதியர்கள் உங்கள் இருவருக்குள்ளும் நல்ல புரிந்துணர்வை வளர்த்து கொள்ளுங்கள். காதலிப்பவர்கள் உங்கள் வருங்கால துணையினுடன் அனுசரித்து இருப்பது நல்லது. பொறுமையாக பேசுதல் வேண்டும். அதிக எதிர்பார்ப்புகள் வேண்டாம்.
சந்தேக உணர்வுகளை தவிருங்கள், உணர்ச்சி வசப்படாதீர்கள். கூடுமான வரையில் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. தம்பதியர்கள் இருவருமே மனம் விட்டு பேசுவதன் மூலம் நன்மைகள் பிறக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். பணம் நிதி நிலைமைகளில் பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்படலாம். பணத்தை கவனமாக கையாள வேண்டும். பணத்தை முறையாக பராமரிக்க தெரிந்து கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தில் சற்றே பின்தங்கிய நிலை காணப்படும். உங்களுக்கு முதுகுவலி ஏற்படலாம். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வமின்மை ஏற்படலாம். தூரதேச பயண சிந்தனைகள் மேம்படும். மற்றவர்களோடும் அக்கம்பக்கம் நபர்களிடத்திலும் அனுசரித்து சென்றால் சில நன்மைகள் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசி அன்பர்களை 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி, அஷ்டம சனி. வெள்ளிக்கிழமை இரவு சிறிது எள் எடுத்து காகிதத்தில் மடித்து தலைக்கடியில் வைத்து படுத்து சனிக்கிழமை காலை சாதத்துடன் கலந்து காகத்திற்கு வைப்பது நலம் தரும். தேய்பிறை அஷ்டமியில் ஸ்ரீ சனி பகவான் குரு பைரவருக்கு பஞ்ச தீபம், சனிக்கிழமைகளில் பைரவருக்கு எல் தீபம். ஒவ்வொரு மாதம் முதல் கடைசி சனிக்கிழமை வீட்டு பூஜை அறையில் மேற்கு முகமாக சிறு தேங்காய் உடைத்து அதில் வெள்ளை துணியில் எல் முடிந்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்றல். ஒரே நாளில் ஸ்ரீ விநாயகர் அருகம்புல் சாற்றலாம். ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு வெள்ளை தாமரை, ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு துளசி, ஸ்ரீ சனீஸ்வரருக்கு வாசனை மலர், நவதானியம் வழிபடல். அரசு வேம்பு இணைந்த ஆலயத்தில் எல், நாட்டு சர்க்கரை கலந்து வலது கையில் வைத்து மூடி 41 முறை சுற்றி காகத்துக்கு கொடுத்தல். சனிக்கிழமைகளில் ஸ்ரீ ஹனுமன் ஆலயம் சென்று 48 வாரம் வழிபடல். வாழைப்பழ விளக்கு ஏற்றுதல். சனி பாதிப்புக்கு சனியின் பிராண தேவத்தை குரோதன பைரவர் காயத்ரியையும் வைஷ்ணவி காயத்ரியையும் பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ குரோதன பைரவர் காயத்ரி. ஓம் கிருஷ்ண வர்ணாய வித்மகே லக்ஷ்மி தராய தீமகி தன்னோ குரோதன பைரவ பிரசோதயாத். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக்க முடியும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து செல்வது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வமின்மை வெளிப்படும். இந்த நாள் எல்லா நன்மைகள் கிடைக்க இறை பிரார்த்தனை செய்யுங்கள். வாழ்த்துக்கள். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் சரவணபவ. வாழ்க வளமுடன். கடகராசி அன்பர்களுக்கு வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக சில வேலைகள் நிகழ்த்துவதற்கு முன் கவனமாக இருப்பது நல்லது. உங்களுடைய கவனம் திசை திரும்பலாம். வாழ்க்கையில் யதார்த்தமான அணுகுமுறை தேவை. உங்களை அமைதியாக வைத்துக்கொள்ள தெரிந்து கொள்ளுங்கள். அரசு தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்து இழுபறியான சூழ்நிலைகள் மறையும். சில வேலைகளை செய்து முடிப்பதில் வேகத்தை விட நிதானம் வேண்டும். புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும். பணியிடத்தில் நற்பெயரை எடுப்பீர்கள். வேலை தொழில் விஷயங்களை எளிதாக முடிக்க முடியும். பணியை விரும்பியும் செய்வீர்கள். அதாவது சில பணிகளை செய்து முடிப்பதில் வேகத்தை விட நிதானமும் இருக்க வேண்டும். அது வேலைக்கு தகுந்தாற்போல் மாறுபடலாம். புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவும் பொழுது சிந்தித்து செயல்படுங்கள். மாணவர்களுக்கு கற்பித்தல் சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகும். உத்தியோக வேலைகளில் இருப்பவர்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். காதலிப்பவர்கள் உங்களுடைய வருங்கால துணையிடத்தில் எளிதாக உணர்ச்சி வசப்பட்டு விடுவீர்கள். கோபத்தை வெளிப்படுத்தலாம். அமைதி தேவை. தம்பதியர்கள் இருவருக்குள்ளும் ஈகோ சார்ந்த பிரச்சனைகள் இல்லாதபடி பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் துணைவருக்காக நீங்கள் முன்னின்று சில விஷயங்களை செய்தால்
நல்லிணக்கம் ஏற்படும். அன்பை வெளிப்படுத்துவதன் மூலம், ஆதரவு காட்டுவதன் மூலம், அந்யுன்யமாக இருப்பதன் மூலம் நல்ல தம்பதிகள் என்கிற பெயரை பெறுவீர்கள். பணம், நிதி நிலைமைகள் என்று பார்க்கும் பொழுது தேவையில்லாத செலவீனங்களை எதிர்கொள்ள நேரிடும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய செலவுகள் கட்டுப்படுத்துங்கள். ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்று ஒவ்வாமை காரணமாக சளி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தீராத நோய்களை தீர்க்கும் வைத்தீஸ்வரன் கோவில் தீராத நோய்களை தீர்த்தருளும் பொருட்டு மந்திரமும் தந்திரமும் மருந்துமாக்கி ஸ்ரீ வைத்தியநாதர் என்ற பெயருடன் எழுந்தருளியிருக்கும் ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோவில். ஜடாயு, ரிக் வேதம், முருகன், சூரிய பகவான் ஆகியோர் சிவபெருமானை வழிபட்டதால் புள்ளிருக்கு வேலூர் என்ற பெயரும் உடையது. சிவபெருமான் வைத்தியநாதன் என்ற பெயரில் மேற்கு நோக்கி அருள் புரிகிறார். அம்பிகை தையல் நாயகி தெற்கு நோக்கிய தனி சன்னதியில் அருள் புரிகிறார். ஆக உடல் உபாதையில் இருப்பவர்கள் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வருவது நன்மையை அதிக அளவில் பெற்றுத்தரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுபறிகள் மறையும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அறிமுகம் ஏற்படும். ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விழிப்புணர்வுகள் இருக்க வேண்டும். இன்றைய நாள் இறை வழிபாடு செய்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் சிறந்த நாளாக இருக்கும். நட்பான அணுகுமுறை தேவை. அது வாழ்க்கையின் நன்மைகளையும் தீமைகளையும் உணர வைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை செயல்படுத்துவீர்கள். பெற்றோர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். வியாபாரத்தில் மாற்றமான வாய்ப்புகள் வரும். வேலை, தொழில் விஷயங்களில் உங்கள் சக பணியாளர்களிடம் நல்லுறவை கொண்டிருப்பீர்கள். உங்கள் வேலைகளை முடிக்க அவர்கள் தகுந்த நேரத்தில் ஆதரவு தருவார்கள். ஆபரண சேர்க்கைகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் மாற்றமான நல் வாய்ப்புகள் அமையும். தம்பதியர்கள் மன ஒற்றுமையுடன் இருக்கக்கூடும். உங்களுடைய துணைவரை கவனிக்கக்கூடிய விதம் சிறப்பாக இருக்கும். அணுகுமுறை மூலம் உங்கள் துணையை மகிழ்விக்கலாம். காதலிப்பவர்கள் உங்களுடைய துணையுடன் பரஸ்பர ஒற்றுமை, அனுசரணையான போக்கு இருந்தால் மட்டுமே உறவு பலப்படும். பணம், நிதி நிலைமைகளில் இன்று சிறப்பாக இருக்கும். உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அலுவலக ரீதியாக உங்களுடைய செயல்பாடுகளை பற்றி எல்லோரும் விமர்சையாக பேசலாம், பெரிதாக பேசலாம். உங்களுடைய செயல்களுக்கு தகுந்த மதிப்பு கிடைக்கும். பரிசு மழையில் நனைவீர்கள். மனதளவில் இருந்த மனக்கவலைகள் குறையும். பயணங்களால் நினைத்தது நிறைவேறும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். இன்றைய நாள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். இன்று உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படக்கூடும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கோச்சாரத்தின் படி சகல நன்மைகள் காத்திருக்கிறது. வருமானத்தை அதிகப்படுத்துவதில் அதிக ஆர்வம் மிகுதியாகும். தெரியாத விஷயங்களை தெரிந்து கொண்டு செயல்படுத்த விரும்புவீர்கள். போக்குவரத்து நலமாக அமையும். வெளியூர் தொடர்பான விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும். ஜாதக தோஷம் நீக்கக்கூடிய ராகு பகவான் இங்கு நடந்த கோகிலாம்பாள் திருமணத்திற்கு வந்ததை கண்டு மகிழ்ந்த பரமேஸ்வரன் இத்தருணத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் உன்னை வழிபடுவதால் உன்னால் ஏற்படும் தோஷ நிவர்த்தி பெற்று நல்ல புத்திரர்களை பெற்று உய்வர் என்று அனுகிரகம் செய்கிறார். இதனால் இங்குள்ள ராகு பகவானின் மூர்த்தி சிறிதென்றாலும் கீர்த்தி பெரிது. இங்கு ராகு பகவான் அனுகிரக ராகுவாக இருக்கிறார். ஏனைய ஸ்தலங்களில் உள்ளது போலின்றி இவருக்கு சிரசும் காணப்படுகிறது. ஒரு திருக்கரம் அபயம் அளிக்க, மறு திருக்கரம் வரம் தரும் நிலையில் தொடை மீது உள்ளது. ராகு பகவானுக்கு அமாவாசை நாட்களில் அபிஷேகம் செய்து பால் பாயசம் நைவேத்தியம் செய்வோருக்கு ஜாதகத்தில் உள்ள ராகு தோஷம் நீங்கும். நடை திறப்பு ஆனது காலை 6:30 மணி முதல் பகல் 1:30 மணி, 3:30 மணி முதல் இரவு 8:30 மணி.
இந்த கோவிலானது திருமணஞ்சேரி, திருமணம் கைகூடும் ஸ்தலமாக்கும். திருமணம் தடைப்படும் ஆணும் பெண்ணும் திருமணஞ்சேரி சென்று முறையான பரிகாரத்தை செய்து கொள்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் செந்நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும். நல் வாழ்த்துக்கள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. கன்னிராசி அன்பர்களுக்கு மனதில் திட்டமிட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். உறவினர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். இன்று நீங்கள் ஆற்றும் அனைத்து செயல்களிலும் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கென ஒரு சிறப்பு அம்சத்தை உருவாக்கி கொண்டு முன்னேறுவீர்கள். வேலை தொழில் விஷயங்களில் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க திட்டமிட வேண்டும். எந்த விதங்களிலும் அவப்பெயர் ஏற்படுத்தாத வகையில் பணியாற்றும் முறைகளில் கவனமாக இருங்கள். தம்பதியர்கள் உங்கள் துணையிடம் நல்லுறவை பராமரிப்பீர்கள். இன்று மகிழ்ச்சி காணப்படும். காதலிப்பவர்களுக்கு உங்கள் வருங்கால துணையினிடத்தில் அனுசரித்து நடந்து போவது நல்லது. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்தே செய்யுங்கள். கவனக்குறைவு இருக்க வேண்டாம். குடும்ப விஷயத்தில் பிறருடைய கருத்துக்கள் நல்லதாக இருந்தால் கேட்கலாம். தேவையற்ற மூன்றாவது நபர்களுடைய தலையீடு இல்லாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். பணம், நிதி நிலைமைகள் சிறந்த முறையில் பணம் சம்பாதிக்க முடியும் என்பதால் இன்றைய நாள் சிறப்பாகவும் இருக்கும். உங்களிடம் உள்ள பணம் கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக தேக ஆரோக்கியம் திடமாக இருக்கும். மனோபலம், மனோதிடம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். சனி தசை பாதிப்பு, சனி தோஷ நிவர்த்தி தரும் பொங்கு சனி திருக்கொள்ளிக்காடு. சனீஸ்வரர் சிவனருளால் அனைவரையும் கடுமையாக தண்டிக்க 30 முக்கோடி தேவர்களும் மனிதர்களும் நடுங்கி ஸ்ரீ சனீஸ்வரரை பாப கிரக தோஷ கிரகம் என கூறி அவரை கண்டு பயந்தனர். ஸ்ரீ சனீஸ்வரர் தனக்கு நீதி விசாரித்து தண்டிக்கும் பணி வேண்டாம் என வேண்டினார். இறைவன் சனீஸ்வர பகவானுடைய அவதார நோக்கமே இதுதான் என சமாதானப்படுத்தினார். எனினும் உயிர்களை தண்டிக்க வேண்டியிருப்பதை பொறுக்காத ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வசிஷ்ட முனிவருடைய ஆலோசனைப்படி தன் தந்தை சூரிய பகவான் வழிபட்ட திருக்கொள்ளிக்காடு ஸ்ரீ அக்னீஸ்வரரை நோக்கி தவம் இருக்க, சிவபெருமான் சனி பகவான் தவத்தில் மனமிறங்கி அவரை பொங்கு சனியாக மறு அவதாரம் செய்வித்து சனி பகவானுடைய கைகளில் உள்ள ஆயுதங்களை நீக்கிவிட்டு ஏர் கலப்பையை தந்து ஸ்ரீ மகாலட்சுமிக்கு அருகில் அமரச் செய்து காக்க கொடியை கொடுத்து அவருக்கு நேர் எதிரில் அவரின் குருவான ஸ்ரீ பைரவரையும் அமரச் செய்து சுப சனியாக பொங்கு சனியாக அருள் பாலிக்குமாறு வைத்துள்ளார். இத்திருக்கோவிலானது திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சாலையில் கச்சனம் ஊருக்கு மேற்கு 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பொங்கு சனி திருக்கோவில், திருக்கொள்ளிக்காடு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். கொடுக்கும் ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை சிறப்பு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சிறந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது நன்மை தரும். நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் குறையும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. வாழ்க வளமுடன். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். அம்மன் வழிபாடு மற்றும் முருகர் வழிபாடு செய்தால் நலம். ராசிக்கான கிரக அமைப்பு படி இந்த நாள் தாயார் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும்.
பெற்றோர்களுடைய அனுசரணையான போக்கு மன மகிழ்வை தரும். பிடித்தமான விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். பெரியவர்களுடைய அனுகிரகம் ஆசி என்பது பூரணமாக இருப்பதால் எல்லா வேலைகளையும் திறம்பட முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த துறைகளில் இருப்போருக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும். படிப்பில் ஒரு தனி ஆர்வம் உண்டு, ஈடுபாடோடு செயல்படுவீர்கள். குழந்தைகளுடைய குண நலன்களை புரிந்து கொள்வீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலக்கும். மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஆகவே பிள்ளைகள் முகாந்திரமாக சுப செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை நன்றாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். கலகலப்பாக செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள் ஆதாயம் ஏற்படும். ஒவ்வொரு வேலைகளையும் பார்த்து பார்த்து கவனமாக செய்து முடிப்பீர்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் முக்கிய நிலைகளை எட்டுவீர்கள். அது மட்டுமல்ல, நேர்மை, நியாயம், தர்மம் இதை சார்ந்த விஷயங்களிலே பயணிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இதுநாள் வரையில் உங்கள் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலக்கும். தொழில் சம்பந்தமாக முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். ஆதாரம் ஏற்படக்கூடிய நாள். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகள் மட்டுமல்லாது மற்ற நபர்களுடைய ஆதரவும் பெறுவீர்கள். குழப்பங்கள் நீங்கி தெளிவுகள் பிறக்கக்கூடிய நாள். தொழில் விஷயமாக வெளியிடங்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய பயண வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுடைய நேர்மை நாணயமே உங்களுடைய வருமானத்திற்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். வீடு மனை சம்பந்தமான வேலைகளில் ஆதாயம் ஏற்படும். துறை சம்பந்தமான விஷயங்களில் தெளிவு பெறுவீர்கள். நல்லதொரு விருத்தி அபிவிருத்தி ஏற்படக்கூடும். மாணவ மாணவிகளுக்கு கல்வி நிலையில் இருந்த தாழ்வுகள் நீங்கும். முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். பிளேஸ்மெண்ட், அதாவது ஒரு கம்பெனியிலிருந்து உங்களுக்கு நல்லதொரு அழைப்பு வரும். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். முதன்மையான நிலையில் செயல்படுவீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். செவ்வாய்க்கிழமை தினம் இந்த நாளில் கன்னி பெண்கள், திருமணமாகாதவர்கள் தெய்வ அனுகிரகம் வேண்டி ஔவையாரை வழிபடலாம். அதோடு திருமணமான பெண்கள் சுமங்கலி பாக்கியம் பெறுவதற்கு, மங்களகரமாக வாழ்வதற்கு, தாலி பாக்கியம் நிலைக்க வேண்டி இந்த நாளில் வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. ராசியினுடைய கிரக அமைப்பு படி இந்த நாள் வருமானம் பெருக்கும், ஆதாயம் உண்டாக்கும். உங்களை சுற்றி நல்ல விஷயங்களே நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரையில் பொதுவான விஷயங்களுக்கு உகந்தது. செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்வதற்கு உகந்த ஓரை. சொத்து மற்றும் அரசு சார்ந்த செயலுக்கு நல்லது. கல்வி சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை அற்புதம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிக்காரர்கள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாள். நம்பிக்கை ஏற்படும். உற்சாகமாக செயல்படுவீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நுட்பங்களை அறிவீர்கள். ஆராய்ச்சி எண்ணம் அதிகரிக்கும். மேன்மை உண்டாக்கும். விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு ஏற்படும். திடகாத்திரமாக இருப்பீர்கள். உழைப்பு மேம்படக்கூடிய நாள். வருமானம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். எதிர்காலம் தொடர்பான முயற்சிகளில் பொறுமையாக இருக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். ராசியினுடைய அதிபதியான முருகப்பெருமானுடைய அவருடைய அற்புதம் நிறைந்த நாள், ஆதிக்கம் நிறைந்த நாளும் கூட. ஆகவே இந்த நாளில் வழிபாடு முறைகளை மேற்கொள்வதாலும் தெய்வீக அனுகிரகம் வேண்டி விரத முறைகளை மேற்கொண்டாலும் நல்லதே நடக்கும். அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருக்கும். சகோதர சகோதரிகளால் ஆதாயம் உண்டாக்கும். குடும்பத்தில் சில பொறுப்புகளை நிறைவேற்றுவீர்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மேன்மையானதாகவே இருக்கும். வருமானம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டாக்கும். உத்தியோகம் சார்ந்த வேலைகளில் சக பணியாளர்களுடனான நட்புகள் அதிகரிக்கும். எல்லோருடனும் ஆதரவாக இருப்பீர்கள். எதிர்பார்த்தபடி பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். இது அவரவர்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் மாற்றங்கள் இருக்கும். வேலை வியாபாரம் தொடர்பாக வெளியூர் பயணிக்கக்கூடியவர்கள் திட்டமிட்டபடி காரியங்கள் அனுகூலமாகவே நடக்கும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள். தைரியமாக இருப்பீர்கள். வேகத்தோடு ஒவ்வொரு விஷயத்திலும் ஈடுபாடு காட்டுவீர்கள். நிலம் சம்பந்தமான செயல்கள் உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஒருபடி நல்ல முன்னேற்றங்கள். மந்த தன்மை அகலும். வீண் விவாதங்கள் நீங்கும். பயனுள்ள விஷயங்களை பற்றிய பேச்சுக்கள் அதிகரிக்கலாம். உங்களோடு தொடர்பில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். சமூக சிந்தனை கொண்டவர்களாக இருப்பீர்கள். எதையும் தாங்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு உண்டு. சனி பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. சில ஏற்ற இறக்கங்கள் வரத்தான் செய்யும். இருந்தாலும் அதனை எப்படியாவது சமாளித்து விடுவீர்கள். குழந்தைகளுடைய போக்கில் சில மாற்றங்கள் வரலாம்.
அவர்களை மிக கனிவாகவும் அன்பாக நடத்துவீர்கள். அவர்களுடைய எதிர்கால நலன் கருதி சேமிப்பு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். நல்லதொரு உணவு கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. ஆக விவசாயம் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஆதரவு பெருகும். அரசாங்கத்தினுடைய உதவிகள் கிடைக்கும். மகசூல் அதிகரிக்கும். வீட்டில் பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மன நிறைவை தரும். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை உருவாக்கக்கூடிய நாள். ஆசிரியர்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் மிக தைரியமாக செயல்படுவீர்கள். எதற்கும் அஞ்ச மாட்டீர்கள். துணிவே துணை என வெல்லக்கூடியவர்கள் நீங்கள். பெற்றோர்களுடைய ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும். அலைச்சல்கள் இருக்கும், இருந்தாலும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற சுய நிலையோடு செய்வீர்கள். உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய நிலை உருவாகலாம். எமோஷன் போன்ற விஷயங்கள் காரணமாக உங்களுக்கு மன சஞ்சலங்கள் சற்று இருக்கும், இருந்தாலும் அதையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய பக்குவம் ஏற்படலாம். உணவு சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்குங்க. குடும்ப நபர்களுடைய தேவைகளுக்காக அரும்பாடுபடுவீர்கள். சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வேலையில் முன்னேற்றங்கள் உண்டாக்கும். வியாபார சம்பந்தமாக சில ஆலோசனைகளை மேற்கொள்வீர்கள். முதலீடு சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். தந்தையின் முகாந்திரமாக உங்களுக்கு நன்மைகள் பிறக்கக்கூடிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்வது நல்லது. குரு பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். ராசிக்கான நட்பு, பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகைராசிக்காரர்கள் கும்பம், சிம்மம், மிதுனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமை வேண்டும். மன அமைதியோடு இருப்பீர்கள். நிதானத்தோடு இருந்து சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மேன்மை ஏற்படும். அனுகூலம் நிறைந்த நாள். ஆதரவு பெருகும். கேட்டி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிட்டும். வெளிதூரத்திலிருந்து சுப செய்திகள் கிடைக்கும். வெளிநாட்டு யோகம் உண்டு. ஆதரவு பெருக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருக பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாளில் கிரக அமைப்புகளினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். யாருடனும் அதிகம் பேச வேண்டாம். பயனற்ற வீண் விவாதங்கள் செய்ய வேண்டாம். அடம் பிடிவாத குணங்களை தவிர்ப்பது நல்லது. முற்றிலுமாக கோப உணர்வுகளை தவிர்த்து விடுங்கள். பிறருடைய வார்த்தைக்கு மதிப்பளித்து நடப்பது, அதே போல பிறருடைய கருத்துக்களை அவ்வப்போது கேட்பது நலம். நீங்கள் என்ன சொன்னாலும் மற்றவர்களுக்கிடையே இருந்த சில சங்கடங்கள் நீங்காமல் இருக்கலாம். செயல்களில் காலதாமதங்கள் உண்டாக்கும். வெளிதூர பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் இருக்கலாம். தேவையற்ற ஒரு மன நிலையில் உங்களுக்கு குழப்பங்கள் இருக்கும். பிறரை பற்றி விமர்சனங்கள் அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் அவற்றை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. கூடுமான வரையில் உங்களை பற்றி யாராவது குற்றம் குறைகள் வைத்தாலும் அதனை பெரிதுபடுத்தாமல் தவிர்த்து விடுங்கள். யாருடைய விஷயங்களிலும் தலையிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக குடும்ப நபர்களிடத்தில் அனுசரணையாக இருக்க வேண்டும். 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்திலேயே புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால தாய் வழி உறவினர்கள் இடத்தில் கவனம் வேண்டும். தாய் மாமன் இடத்தில் வீண் வம்பு வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். தனுசு ராசி அன்பர்களே, பொறுமையான குணம் தேவை. உங்களுடைய வார்த்தைகளில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். தன்னிலை மறவாமல் பார்ப்பது நல்லது. யாரிடத்தில் எதை பேசுகிறோம் என்பதை உணர்ந்து பேசுங்கள். எதையும் சமாளிக்கக்கூடிய மனோபலம் அதிகரிக்கலாம். உடன் பிறந்தவர்கள் வழியில் விட்டு கொடுத்து போக வேண்டும். யாரையும் எதை பற்றியும் நீங்கள் குற்றம் குறைகளை கூற வேண்டாம். விட்டு கொடுத்து அனுசரணையாக போவது நல்லது. எந்த ஒரு விஷயங்களிலும் சிந்தித்து செயல்படுங்கள். உணவு சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். விவசாயம் செய்பவர்கள் சற்று கவனமாக உங்களுடைய வியாபாரத்தை கவனியுங்கள். மருந்து தெளிப்பது மற்றும் உரமிடுவது போன்ற விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும். தண்ணீர் குடிக்கக்கூடிய நேரத்தையும் நீங்கள் பார்த்து கவனமாக செய்ய வேண்டும். அதிக தாகத்தோடு எந்த வேலைகளிலும் ஈடுபடாதீர்கள். நீரை அதிகமாக குடியுங்கள். வர்த்தகம் சார்ந்த வேலைகளில் விவேகமாக இருக்க வேண்டும். முக்கிய முதலீடுகளை தவிர்ப்பது நலம். அதிகம் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்காமல் தவிர்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, கண்ணாடி சம்பந்தமான வெளிநாடு தொடர்பான பொருட்களை கையாளும் பொழுது எச்சரிக்கையாக இருங்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். படிக்கக்கூடிய நிலையை அதிக நேரம் கொண்டு வருவது உங்கள் கையில் இருக்கிறது. கால தாமதமாகலாம். நினைத்த வேலைகள் நடக்கவில்லையே என்கிற வெறுப்புணர்வு உங்களுக்கு இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் அசௌகரியங்கள் இருந்தாலும் சௌகரியமாக இருப்பது போன்ற ஒரு மனநிலையை உருவாக்கி கொள்ளுங்கள். அதுவே நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சும நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும்
நன்மையை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரம் மனோபலம் அதிகரிக்கும். 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திடகாத்திரமாக இருப்பீர்கள். தைரியம் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். எதிலும் கவனமாக இருங்கள். விழிப்புணர்வு தேவை. உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான நாள். தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் எதிலும் பொறுமை தேவை. நிதானமாக இருக்க வேண்டும். கோப உணர்வுகளை தவிர்த்து விடுங்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களே, இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப் பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கிரகங்களினுடைய அமைப்பு மற்றும் கோல்சாரத்தினுடைய நிலைகளை பொறுத்தே பலன்கள் கிடைக்கும். அந்த விதங்களில் பெருந்தன்மையான செயல்பாடுகள் இன்றைய தினம் வெளிப்படுத்தலாம். பல நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். முக்கியஸ்தர்களோடு உங்களுக்கு சந்திப்பு நிகழலாம். சமூகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும். நல்ல எண்ணம், நல்ல மனம் படைத்தவர்களாக நீங்கள் இருப்பதால் மற்றவர்களுடைய ஆதரவு என்பது அதிகம் உண்டு. புதிய துறை சம்பந்தமான தேடல் அதிகரிக்கும். உங்களுடைய படித்த படிப்புக்கு ஏற்ற வகையில முன்னேற்றங்கள் உண்டாக்கும். தெய்வ அனுகிரகத்தோடு வேலைகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். புதிய நிலைப்பாடுகளில் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தைரியமாக செயல்படுவீர்கள். நம்பிக்கை நிறைந்த நாள். புதியதொரு தோற்றம், முகத்தில் புதுவிதமான பொலிவு காணப்படும். ரம்யமாக இருப்பீர்கள். முகத்தை அடிக்கடி கண்ணாடியில் பார்த்து மகிழ்வீர்கள். புதுவிதமான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய அமைப்பு. 7ஆம் பாவகம் களத்திர ஸ்தானத்துல 3 கிரகங்களினுடைய சஞ்சாரம் இருப்பதால் தான் உணவு மீதான உங்களுக்கு ஒரு ஆசை, பற்று, விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்கும். காரணம், சந்திர பகவான் அதற்கு முதன்மையான ஒரு காரகத்துவம் பெறுகிறார். சந்திர பகவான் தான் உணவுக்கு அதிபதியே. அவர்தான் நெல், விவசாயம், நீர் சம்பந்தமான ஆதாரங்களுக்கு அதிபதி. ஆக அவர் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருப்பதால் கூட்டாளிகளோடு சேர்ந்து சாப்பிடக்கூடிய அமைப்பு உண்டு. தொழில் ரீதியாக கூட்டாளிகளுடைய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நல்ல இணக்கத்தை கொடுக்கும். மன நிம்மதி பெறுவீர்கள். சுபகாரியம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். புதுவிதமான விஷயங்களை பேசி மகிழ்வீர்கள். குடும்பத்தில் அனுசரணையான போக்கு இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உணர்வு காணப்படலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருக்கும். கணவன் மனைவிக்குள் அந்யுன்யம் காணப்படும். சந்திர பகவான் குளுமை நிறைந்தவர். ஆக உங்கள் துணைவரிடத்தில் நீங்கள் வெளிப்படையாக பேசலாம். அன்பாக அவரிடத்தில் ஒரு 4 வார்த்தைகள் அதிகமாக கூட பேசினால் உங்களுக்கு உற்சாகம்தான் இருக்கும். ஆக அன்பு பெருக்கும். நெருக்கத்தோடு காணப்படுவீர்கள். வியாபாரத்துல பங்குதாரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அனுகூலமான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தாமதங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்பு உண்டு. நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே செயல்படுத்துவீர்கள். ஆதரவு பெருக்கும். வீட்டில் பெரியவர்களுடனான பேச்சுவார்த்தைகள் இணக்கமாக இருக்கும். குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். மாணவ மாணவிகளுக்கு நற்பெயர்கள் கிடைக்கும். தெய்வ அனுகிரகத்தின் மூலம் நல்ல சிந்தனை கொண்டவர்களாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் மிக மிக நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை உத்தமம். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் ஏற்படும். பிரபலமானவர்களோடு சந்திப்பு நிகழலாம். ஆதாயம் பெறுவீர்கள். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதுமையான நாள். தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். முகத்தில் பொலிவு உண்டாக்கும். அவட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அந்யுன்யம் அதிகரிக்கும். மன நிறைவு பெறுவீர்கள். ஆனந்தம் உண்டாக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஆடி செவ்வாய்க்கிழமை
ராசியினுடைய கிரக அமைப்புக்கு ஏற்றபடி பார்க்கும் பொழுது எதிர்பாராத வகையில் சில செலவுகள் உண்டாகலாம். தாய்மாமன் வழியில் ஆதரவான சூழல்கள் ஏற்படலாம். தாய் வழி உறவுகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாக்கும். நீங்கள் நினைத்து அறியாத சில விஷயங்களை சாதகமாக்க முடிப்பீர்கள். உத்தியோக வேலைகள்ல பதற்றமே இல்லாம பொறுமையாக நிதானமாக செயல்பட வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, இந்த நாளில் முக்கியமான பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து விடுங்கள். மனநிலையில் சில குழப்பங்கள் இருக்கும். பொதுவாக ஜோதிடத்தில் 3, 6, 8, 12ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். ஆக உங்களுடைய ராசிப்படி பார்க்கும் பொழுது சந்திர பகவான் 6ஆம் இடத்தில், அதாவது மறைவு ஸ்தானத்துல இருக்கிறதுனால தான் இந்த குழப்பங்கள். ஆக இந்த சந்திர பகவான் நகர்வு வரும்பொழுது உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் காணப்படாது. தற்சமயம் தனுசு ராசியில் சந்திராஷ்டமம் நடந்து கொண்டிருப்பதால் உங்களுடைய ராசி 6ஆம் பாவகத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. உத்தியோக வேலைகள்ல மற்றவர்களோடு நீங்கள் பேசக்கூடிய நேரத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். அதிகமான பேச்சுக்கள் வேண்டாம். பயனற்ற விவாதங்கள் செய்யாதீர்கள். எதிர்பாராத நிலையில் சில செலவுகள் ஏற்படுறதுனால நெருக்கடிகளும் காணப்படலாங்க. தேவையில்லாத செலவுகள் அனாவசியமான போக்குப்படி உண்டாகலாம். பணத்தினுடைய தன்மைகளை உணர்ந்து செயல்படுங்கள். எதிர்காலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். இயந்திரம் தொடர்பாக தொழில் நிமித்தமாக பணிகளில் இருப்பவர்கள் விழிப்புணர்வுடன் செய்யுங்கள். அசதி மற்றும் மன அழுத்தங்கள் இருக்கலாம். மனச்சோர்வு காணப்படும். அதோடு உடல் சோர்வும் இருக்கும். மறைமுகமாக இருந்து வந்த சில எதிர்ப்புகள் விலகும். வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். ஆக கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான அமைப்புப்படி பொறுமையும் நிதானமாக இருந்தால்தான் குடும்பத்திலும் சரி, வியாபாரத்திலும் சரி, செய்யக்கூடிய தொழில், வேலை பலவற்றிலுமே நிதான போக்கோடு இருந்தால் நல்ல பலன்களை பெற முடியும். வெற்றி பெறுவதற்கு கடினமான உழைப்பு தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சிறப்பான பலனை ஏற்படுத்தும். சுக்கிர பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து தொடர்பான இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், கல்வி தொடர்பாக பணம் சார்ந்த விஷயங்கள், சில முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாள். நன்மைகள் உண்டாக்கும். ஏற்புடைய அமைப்பு உண்டு. சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வரவுகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த தன வரவுகள், லாபம் பெறுவீர்கள். அனுகூலம் நிறைந்த நாள். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் விலகும். சௌபாக்கியத்தோடு இருப்பீர்கள். நன்மைகள் அதிகரிக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவண பவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கிர சனி பேச்ச ராகவே கேத்தவே நமகா. நவ கிரகங்களுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது ஆடி மாதம் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையில் கிரகங்களினுடைய போக்குக்கு ஏற்றபடிதான் பலன்கள் கிடைக்கும். அந்த வகையில் 2ஆம் பாவகம் குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் மற்றும் குரு பகவானுடைய சஞ்சாரம். புதுவிதமான ஆசைகள் ஏற்படலாம். எண்ணங்கள் அதிகரிக்கும். நுணுக்கமான விஷயங்களை கண்டறிந்து கொள்வீர்கள். மற்றவர்களுடைய ரகசியங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் இருக்கும். எண்ணங்கள் உங்களுக்கு பல நிலைகளில் விரிந்து கொண்டே இருக்கும். அரசு சம்பந்தமான வேலைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறலாம். 5ஆம் பாவகம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 3 கிரகங்களினுடைய சேர்க்கை, அதாவது சந்திர பகவான், சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு அதீத நல்ல பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பாக சூரிய பகவான் உங்களுக்கு 5ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் அரசு சம்பந்தமான வேலைகள், பெரிய பெரிய அதிகாரிகளுடைய தொடர்புகள், கௌரவ பதவிகள் வகிக்கக்கூடியவர்களுடைய அனுகூலம், இதெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. தாய்மாமன் வழியில் அனுகூலம் உண்டாகும். தாய் வழி உறவினர்களால் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். இந்த செவ்வாய்க்கிழமை தினத்தில் குல தெய்வ வழிபாடு செய்யலாம். அப்படி செய்பவர்களுக்கு, அதிலும் ஆடி செவ்வாய்க்கிழமை முதல் வாரம், மிக மிக விசேஷமான அமைப்பு உண்டாகும். வீட்டிலேயும் சரி மாவு விளக்கை போட்டு உங்களுடைய குல தெய்வத்தை வழிபாடு செய்யலாம். பெண் தெய்வ வழிபாடு இன்னும் விசேஷம். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்க வேண்டும். யார் எந்த வேலைகளில் ஈடுபட்டாலும் குற்றம் குறைகளை நீக்குவது நல்லது. அது மட்டுமல்ல, மற்றவர்களுடைய செயல்களை பற்றி விமர்சனங்கள் செய்ய வேண்டாம். பூர்வீக சொத்துக்களின் மூலம் சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படலாங்க. வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து விடுபடுவதற்கு
ஒரு நல்ல தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். விவசாயம் தொடர்பான செயல்களில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. 5ஆம் பாவகத்துல சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால உணவகம் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு ஆதாயம் பெருக்கும். நல்ல உணவு உங்களுக்கு கிடைக்கும். அரும் சுவையோடு உண்டு மகிழ்வீர்கள். புது வகையான உணவுகள் உங்களை தேடி வரலாம். யோகம் நிறைந்த நாள். கலை சம்பந்தமான வேலைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். உலகியல் வாழ்க்கை பற்றிய புரிதல் இருக்குங்க. புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கும். ஆக மீனராசி அன்பர்களே, தெரியாத விஷயங்களையும் வியாபார ரீதியாக தெரிந்து கொள்வதில் ஆர்வம் உண்டு. புது விஷயங்களை மேற்கொள்வீர்கள். சில தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் வரலாம். வேலை தொடர்பாக வெளியூர்களுக்கு பயணப்படுவீர்கள். வாழ்க்கையினுடைய நிலையை புரிந்து கொள்வதில் ஆர்வம் இருக்கும். தெய்வீக சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். வீட்டில் பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் நல்ல மகிழ்ச்சியை உங்களுக்கு உண்டு பண்ணும். உற்றார் உறவினர்களுடைய வருகை மன மகிழ்வை தரும். ஆடி செவ்வாய்க்கிழமை தினத்தில் தெய்வீக வழிபாடு மற்றும் தெய்வ பாடல்கள், தெய்வ அனுகிரகம் வேண்டி இசை பாடல்கள் கேட்பது அல்லது தேவார திருப்பதிக பாடல்கள், திருப்புகழ் போன்ற பாடல்களை பாராயணம் செய்வதால் முருகப்பெருமானுடைய அனுகிரகமும் அம்பிகையினுடைய அருளும் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். சந்திர பகவானுடைய அருள் இருந்தால் மனக்குழப்பங்கள் நீங்கும். மாணவ மாணவிகளுக்கு புத்தியில் நல்ல உயர்வு ஏற்படும். நல்ல சிந்தனையாளர்களாக இருப்பீர்கள். ஆக சந்திர பகவானும் புதன் பகவானும் ஒரு சேர 5ஆம் பாவகத்தில் இருப்பது உங்களுக்கு எண்ணத்தில் தெளிவு ஏற்படலாம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு உறவு இருக்கும். நல்லிணக்கத்தோடு இருப்பீர்கள். ஒற்றுமை என்பது அதிகரிக்கும். ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குரு பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களில் சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய ஓரையும், தொழில் சார்பான முடிவுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், விருச்சகம், ரிஷபம், மகரம். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆசைகள் அதிகரிக்கும். கூடுமான நிலையில் உயர்வீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விரயங்கள் ஏற்படலாம். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது அவசியம். தேவைகளுக்காக மட்டுமே பணத்தை செலவு செய்யுங்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். நன்மைகள் உண்டாகும். விருத்தி ஏற்படும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்கப்பெற வேண்டி சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். முக்கியமான செய்தி: நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.